அதிமுக ஆட்சி வந்துச்சுன்னா இவர் பண்ண ஃபேக் என்கவுண்டர் சிசிபியில் பண்ண தில்லுமுள்ளுகள் அத்தனைக்கும் சேர்த்து அருண் சிறை செல்ல போகிறார். சந்தேகமே வேண்டாம். பினாமி பேர்ல கௌதம் பேர்லையும் அரவிந்த் ரெட்டி பேர்லையும் வாங்கி போட்டுருக்கிற சொத்துக்கள் எல்லாம் மத்திய அரசு விசாரிச்சுட்டு தான் இருக்கு. தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு அவரு. அம்பத்தூர் வானகரம் என்று இவர் வாங்கி போட்டுள்ள சொத்துக்களோட விவரங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால இது இப்படியே போயிடாது. இவர் பண்ண அந்த டபுள் என்கவுண்டர், திருவேங்கட என்கவுண்டர், இது போல இந்த ஃபேக் என்கவுண்டர், இந்த காக்கத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர், வரிசையாக எந்த பின்னணியில் இந்த என்கவுண்டர்கள் நடந்தது, போலி என்கவுண்டர்கள் நடந்தது என்பதை விசாரிச்சானா அருண் 100% ஜெயிலுக்கு போறாரு. ஆனா மனசளவில் நம்புறாங்க. அது மட்டும் அல்லாமல் திரு சங்கர் ஜிவால் அவர்கள் வானத்தை வில்லா வளர்ச்சிட்டேன். இந்த ஃபேர்வெல் பார்ட்டியில சரி எல்லாரும் வாழ்த்தி தான் வழக்கம் போல பேசுவார்கள். நான் இன்று வாழ்த்தி பேசுகிறேன். தமிழக காவல்துறையின் கரும்புள்ளியாக இருந்தவர் திரு சங்கர் ஜிவால். இவரை போல ஒரு ஒஸ்ட் டிஜிபியை தமிழ்நாடு பார்த்ததே கிடையாது. இவரது காலகட்டத்தில் தான் காவல்துறையில் ஒழுங்கீனம் அதிகரித்தது. இந்த மாதிரி தமிழக காவல்துறை வரலாற்றிலே இந்த மாதிரி அதிகாரிகள் ரீல்ஸ் போட எந்த டிஜிபி அனுமதிச்சது கிடையாது. நீங்க அன்னைக்கு சொன்னீங்களே, யாரோ ஒரு அதிகாரி சொன்னாங்க இது மாதிரிலாம் அலெக்சாண்டர் இருக்கும் போதெல்லாம் பண்ணியிருந்தாங்க, தலைகளை கட்டி தொங்க விட்டுருப்பாருன்னு சொன்னீங்களா, அதுதான் காவல்துறை. இன்னைக்கு இது முடிஞ்சவன இன்னொரு பப்ளிசிட்டி பைத்தியம் ஒன்று புதிதாக ஒன்று உருவாகி இருக்கிறது. ராமநாதபுரம் எஸ்பி சண்டீஷ்னு அவரும் ட்ரோன் கேமராலாம் ஷாட் வச்சு பயங்கரமான மியூசிக்லாம் போட்டு இப்படி நடக்கிறது அப்படி நடக்கிறதுன்னு இப்படிதான் ஆரம்பிக்கும். ஏதோ படம் ட்ரெய்லர் நினைச்சு சார். உண்மையான எஸ்பி பார்த்தாலே இந்த பப்ளிசிட்டி பைத்தியம் எல்லாருக்கும் எப்படி பரவுது தெரியுதா? இது நல்லதல்ல. இதையெல்லாம் அனுமதித்து கொண்டிருந்ததனால் தான் சங்கர் ஜிவால் இந்த தமிழக காவல்துறையின் கரும்புள்ளி என்று நான் சொல்கிறேன். தயக்கமில்லாமல் சொல்கிறேன். நேற்று விரிவாக பேசணும். லண்டனை சுற்றி பார்த்து கவர்மெண்ட் காசுல சுற்றி பார்க்கறது தான் உங்களுக்கு ஃபயர் சர்வீஸ் கமிஷன் போட்டுருக்கா?